திரு செந்தில், இதுவரை இல்லாத ஒரு பத்திரிகையாளர் மீதான ஊடகவியலாளர் மீதான விமர்சனங்கள் அப்படின்றது நீதிமன்றத்துக்கு போவாங்க, இல்லை சமூக வலைதளங்கள்லேயே கூட எதிர்வினைகள் ஆற்றப்படும், இல்லைன்னா காவல் நிலையத்தில் புகார்கள் கொடுக்கப்படும். ஆனால் முதன்முறையாக ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் நடந்த இந்த தாக்குதல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலாக இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இதற்கு முன்பு இந்த மாதிரி நடந்திருக்குது, இதுவரை இல்லாத அளவில் அப்படிங்கிறதுல அதுக்கு நக்கிரன் அலுவலகத்திலிருந்து பல உதாரணத்தை ஷபீரே சொன்னார். ஷபீர் சொல்லிய கருத்துக்களில் நானும் உடன்படுகிறேன். முதல்ல இந்த நேற்று நடந்த அந்த அத்துமீறலை நான் ஒரு பத்திரிகையாளனாக வன்மையாக கண்டிக்கிறேன். பேச தொடர் திரு செந்தில் நீங்கள் தொடரும். எஸ், ஸோ அதான் முதல்ல நான் அந்த அத்துமீறலை வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு பத்திரிகையாளனாக. அது ஷபீர் சொன்ன மாதிரி நியாயமான அறவழியில் போராடி இருக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம், புகார் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி பல்வேறு வழிகள் இருக்கின்றன. ஸோ அது எந்த இடத்துல நடந்தாலும் அதை எதிர்ப்பு கூட அவர் வீட்டின் முன்பாக கூட அவங்க ஜனநாயக காவல்துறை அனுமதி வாங்கி முறையாக பண்ணணும் அப்படிங்கிறது. அது கூட வீட்டு முன்னாடி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் காவல்துறை அனுமதிக்காது. நாளைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலையும் வந்திருந்தாங்கன்னா என்ன ஆகுது, அதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இதில் ரெண்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய சிக்கலை பார்க்கணும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னு கேட்டீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நேற்று நடந்த அத்துமீறலாம் எந்த இடத்துலையும் நியாயப்படுத்த வரும்ல, அதை நான் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேங்கிற ஒரு ஆணித்தரமாக பதிவு பண்ணிட்டு சில கருத்துக்களை சொல்கிறேன். இப்போ இந்த அரங்கில் இது நேற்று வீட்டிற்குள் புகுந்திருக்கிறார்கள், அத்துமீறி இருக்கிறார்கள், கழிவு நீரை கொட்டியிருக்கிறாங்க, மலத்தை கொட்டியிருக்கிறாங்க. இது பிசிக்கலாக நடந்துச்சு. கிட்டத்தட்ட வெர்பலா இதையத்தான் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் செய்தார். கிட்டத்தட்ட வெர்பலா அவருடைய வார்த்தைகளின் மூலம் இதே மாதிரி கழிவு நீரை எல்லோரும் மீதும் என்ன செஞ்சார், அள்ளி இறைத்தார். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்லின்ற பொழுது ஷபீர் ஒரு பதட்டத்தோடு சொல்கிறார்ல, ஏன்னா எனக்கு அந்த பதட்டம் இருந்துச்சு. அவர் வீட்டில் இல்லை, அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அம்மா அவங்கள்ட்ட இந்த செல்ஃபோனை பறிச்சு அதெல்லாம் அராஜகம். அது எவ்வளோ பெரிய அராஜகம் இல்லை? இப்போ நீங்கள் அவங்க அம்மாவுக்கு எதாவது இருந்துச்சுன்னா அது எவ்வளோ கண்டிக்கத்தக்கது இல்லையா? அப்போ அந்த பதட்டத்தோடு தான் அந்த பொறுப்போட இங்கே எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இங்கே நான் இப்போ இப்படி பேசுகிறேன்னு வைங்க, நான் அப்படி பேச மாட்டேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆகட்டுங்க. ஆனால் ஆகிட்டு போகுது, நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க? ஷபீர் எதுக்கு வருத்தப்படுறாரு? இப்படி பேசுனா இது எவ்வளோ அநாகரிகமாக இருக்கும்ல. அவர் பொறுப்போட சொல்கிறார், அவங்க அம்மா ஆகட்டுங்க, உங்களுக்கு என்னங்க நான் கேட்டா அது எவ்வளவு அராஜகமான சொல்லாடல். ஒரு சிறுமி இறந்து போனாங்க கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில். அது ஒரு கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமானவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. அவர் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு, சிரிச்சுக்கிட்டே அந்த மரணத்தில் உயிர் போயிட்டு தாங்க இருக்கோம், சிரிக்கிறாரு. போகட்டுங்க, நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க? அவங்க அம்மாவே சவள உயிரோடு இருக்குது, நீ ஏன்பா கவலைப்படுறேன்னு கேட்குறாரு அந்த நெறியாளரை பார்த்து. நான் வேணா அழுதுகிட்டே பேசட்டுமா? அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டாப்பா, கொஞ்சம் கிளிசரனை கொடுப்பா, அழுதுகிட்டே பேசுகிறேன். ஸோ இது எங்கிருந்து தொடங்கியதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்வல்ல, ஒவ்வொருவரையும் இவர் அணுகிய விதம் இருக்குல்ல, ப்ரொவோக் ஆகுறது. இப்போ அரசுக்கு எதிராக பேசுறது மட்டுமே இங்கே பிரச்சனையானா அப்படி இல்லைங்க. ஊழலை அம்பலப்படுத்துவது பிரச்சனையா, நிர்வாக தோல்விகளை அம்பலப்படுத்துவது பிரச்சனையானா, அறப்போர் இயக்கம் அதை செய்த என்ன செய்கிறாங்க, நீதிமன்றத்தை நாடுறாங்க. அவங்க அறவழியில் போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருப்பீங்களா, நீதிமன்றத்தை நாடிப்பீங்களா ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பா? என்கிட்ட ஆதாரம் இருக்குது, பண்ணலாம் தானே? இப்போ ஷபீர் கடந்த சென்னை பெருமழை வெள்ளத்தின் பொழுது இந்த அரசு மீது சில கடுமையான விமர்சனங்களை வைத்தார். யாரும் ஷபீரை இன்னைக்கு சவுக்கு சங்கர் மீது விமர்சனம் வைப்பது போல ஷபீர் மீது விமர்சனம் வைக்கல. ஏன் நக்கீரன் இப்பவும் இந்த ஆட்சியின் மீதும் கூட பல நேரங்களில் அதிகாரிகள் தொடர்பான நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி எழுதத்தானே செய்றாங்க. அது அல்ல பிரச்சனையே. என்ன புதிய தலைமுறையில் நம்ம நீங்க பல விஷயங்களை எடுத்துரைக்கத்தானே செய்றீங்க. இப்ப என்ன சவுக்கு சங்கர் இப்படி அவதூறாக பேசுகிறார், அதனால் இந்த தாக்குதலும் சரியானதுன்னு நியாயப்படுத்தவே இல்லை, நான் நகரவே இல்லைங்கிற. நான் திருப்பி சொல்றேன், இங்க என்னன்னா, இங்கே இரண்டு பக்கங்களும் இந்த தவறு, அதாவது இவங்க பிசிக்கலா பண்ணது அவர் வெர்பலா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னமும் நீங்க ஒரு ஆக்ஷன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இப்ப நீங்க எப்படி ரியாக்ஷன் கண்ணியமா இருக்கணும்ங்கிறதுல நம்ம வலியுறுத்துறோம். இல்ல அதுதாங்க. இப்போ நீங்க அதை பண்ணுவீங்க, நான் பண்ணுவேன், இன்னொருத்தர் பண்ணுவாரு, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா எதிர்பார்க்க முடியாது. லேமேன்ஸ்ட நம்ம நீங்க என்னன்னா, இப்ப நான் இப்படி எதிர்க்கணும், காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி ஒரு கண்ணியக்குறைவான வார்த்தை பயன்படுத்துறார், உயர் அதிகாரிகளோட அட்ஜஸ்ட் பண்றாங்க, என்ன லவ்வா? அது அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்கிறாரு. இப்போ காவல்துறை கைது செய்கிறது சட்ட நடவடிக்கை தானே இது. காவல்துறை சட்டப்படியாக கைது செய்கிறது. பெயிலில் வந்த பிறகு நீதிமன்றம் எச்சரிக்கிறது, இவ்வாறு பேசக்கூடாதுன்னு. இப்போ ஹேபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி திருப்பியும் அதையே ஒருவர் தொடர்கிறார். நீதிபதிகள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கைம்பெண்களை பற்றி, கைம்பெண்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா, கணவனை இழந்து ஏதோ ஒரு வேலை கிடைக்குமான்னு சொல்லி அரசு கொடுக்கக்கூடிய சில சலுகைகளின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பை பெற்று ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. நீங்கள் அந்த வீட்டில் ஒரு 10 பருவத்தில் ஒரு பையனோ ஒரு குழந்தையோ பொண்ணோ இருக்கிறாங்கன்னு நம்ம ஏன் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை? இப்போ நீதிபதி வீட்டில் அந்த அம்மா வேலை பார்க்குதுங்க, ஒரு 18 வயசு பொண்ணு இருக்குது அந்த அம்மாவுக்கு. இப்போ அந்த பொண்ணு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகுது. இவர் இப்படி சொல்லிட்டாரு. இதை பார்த்த அவருடைய உறவினர்கள், அந்த சக மாணவிகள், அவங்க அம்மாவை எப்படி பார்ப்பாங்க? அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கிறார்.
நீங்க அரசியல்வாதிகளை கேள்வி கேட்பது கூட நீங்க காத்திரமாக கேள்வி கேளுங்க, இடித்துரையுங்கள், ஆதாரங்களோடு பேசுங்கள், தரவுகளோடு பேசுங்கள். ஆனால் நாகரிகமான உரையாடல் இருக்குதுல்ல, நீங்க ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப் என்ன செஞ்சிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க. நீங்க ராம்குமார் இறந்துடுறான், அது மர்மமான மரணம், அது கொலையா தற்கொலையா விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டியது நீங்களும் நானும் அல்ல. அதுக்கு காவல்துறை இருக்கு, மாண்புமிகு நீதிமன்றம் இருக்குது. இவர் அதில் ஒரு கமெண்ட் அடிக்கிறது இருக்குல்ல. இப்போ சாவித்ரி கண்ணன் வழக்கிலேயே இப்போ இவருக்கு கைது பண்ணப்பட்ட போது மனித உரிமை மீறல், காவல்துறை என்ன அலக்களிக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எஸ், அதுவும் தவறு. ஆனால் நீங்கள் சாவித்ரி கண்ணன் கைது பண்ண போது என்ன சொன்னீங்க, தூக்கி போட்டு மீதிங்கிறீங்க. உங்களுக்கு பார்வை புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதை பற்றியுமே நான் வந்து கவலைப்பட மாட்டேன். நான் இப்பவும் சொல்கிறேன், அவர் வந்து அவருடைய தனியார் இணைய ஊடகத்தில் வந்து நான் மூட போகிறேன், இனிமேல் பேச போகிறது இல்லையேன்னு சொல்கிறாரு. அதுவுமே எனக்கு ஏற்படல. அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து பேசுங்க, உங்களுக்கு தோன்றக்கூடிய அரசு ரீதியிலான விமர்சனங்களை வைக்கணும், அதுதான் ஜனநாயகம். அப்படிலாம் வந்து ஒரு ஊடகத்தை மூடுவது என்பது அறமல்ல. ஆனால் நான் திறந்து வச்சுட்டு பேசினா இப்படி தான் பேசுவேன், நாகரிகமாக பேச மாட்டேன். நீ எல்லாரும் கேட்டுக்கோன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நாகரிகமாக காத்திரமாக விமர்சனங்களை வைப்பது என்பது வேறு, அநாகரிகமாக உரையாடுதல் என்பது வேறு. தொடர்ச்சி இது இது 1-2 நிகழ்வல்ல. எத்தனை இதற்கு முன்பு ஒரு பெண் செய்தியாளர் ஆரம்பிச்சது, ரொம்ப வருஷத்துக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும். அவர் இதே மாதிரி கண்ணீரோடு பேட்டி கொடுத்தார். எத்தனை பேர்? சரி, இவ்வளவு மணி நேரம் நம்ம கடந்துட்டோம். இது வரைக்கும் நமக்கு எல்லாமே வீடியோ காட்சிகள் இருக்கு, ரெக்கார்டடா இருக்கு, எல்லா முகமும் ஓரளவுக்கு தெளிவாகவும் அவர்கள் சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் அந்த தாமதம் அனைத்துமே கண்டிக்கத்தக்கதுங்கிற காவல்துறை இதற்குள்ள அந்த தாமதம் வந்து ஒரு காரணத்தோட அந்த தாமதம் நடக்கிறதா அப்படின்ற சந்தேகம் இல்ல. எஸ், அதுக்கெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் நான் ஷபீருடைய கருத்துல முழுமையா உடன்படுறேன். நீங்க காவல்துறை இதற்கு வந்து முழு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், முழு வேலை. அவர் சொன்னார் பாருங்க, நீங்க எந்த இடத்துலயும் அப்படி யாரும் டக்குன்னு நினைச்ச முடியாது, போராட்டம் பண்ண முடியாதுங்கிற வாதமெல்லாம் அவர் சொன்னது. எஸ், சீனியர் ஜர்னலிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வீடு காவல்துறையை தவிர வேற யாருக்குமே தெரியாது. எஸ், அது எனக்கு அதான் முற்று முழுவதும் அதுலயும் உடன்பட முடியாது, அப்படி போக முடியாது. அது அந்த வாதத்தில் எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது. ஆனா காவல்துறை தான் சொல்லி அனுப்பியதா அப்படின்னா அது குறித்து விசாரிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்யணும், நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்துல. நான் இதை வந்து ரெண்டாக தாங்க பார்க்குறேன். நான் வந்து முழுக்க இவர் வீட்டில் நடந்தது சரி அப்படிங்கிற இடத்துக்கு என்னால் நகர முடியாது, நான் நகர மாட்டேன். அது மிக 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 வன்மையாக கண்டிக்கிறதுக்கு தி சேம். இது வந்து எதிர்வினை வினை. இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தது யாரு? ஒரு சம்பவமா 2 சம்பவம், இதில் 1 பண்ணிட்டாருங்க அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் ஒரு பேசிய எல்லா நிகழ்வுகளுமே அதை விட கொடுமை என்னன்னாங்க, ஒரு பொண்ணை நான் பார்க்குற நேர்களுக்கும் சொல்கிறேன், இங்கே கலந்துக்கிட்டு இருக்க நம்ம எல்லாருக்கும் சொல்கிறேன், அந்த நிகழ்வுகள் அப்படியே நம்ம வீட்டில் நடந்தால் நினச்சி யோசிச்சு பாருங்களேன். எதை இவர் வந்து ஒரு பொண்ணு இறந்து போகுது, அவங்க அம்மா மீது வைத்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த தருணத்தில் பொண்ணை இழந்துட்டு அந்த தாய் துடித்து கொண்டிருக்கிற போது வைத்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? அப்போது ஏங்க ஒரு கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோங்க சம்பளம் இருக்கும்? போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு என்ன, ஒரு ரைட்டருக்கு என்னங்க சம்பளம் இருக்கும்? ஒரு வீட்டில் நம்ம வீடுகளில் நான் சொல்கிறது, தமிழ் சமூகங்களில் பெண்களை வந்து போலீஸ் வேலைக்கு அனுப்புகிற மனநிலையே எத்தனை காலம் போராடி கொண்டு வந்திருக்கிறோம். பெண்கள் வெளியில் வர்றதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு, அதுவும் போலீஸ் வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ போராடி இருப்பாங்க. இப்போ தான் அந்த பெண் போலீஸ் வேலைக்கே வந்திருப்பாங்க. வந்த பெண்ணை நீ உயரதிகாரியோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்ன இது விமர்சனமா? இதுதான் பத்திரிக்கையா? இதுதான் ஊடக தர்மமா அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுக்களை நான் 2ஆக பிரிக்கிறேன். நீங்க அரசின் மீது வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்னைக்கு அவரே சொல்றாரு, மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு, உங்களுக்கு அப்படி என் மீது பிரச்சனை அப்படின்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க, போலீஸ். அதே தான் நாங்கள் சொல்றோம். இப்போ என்னன்னா, நீங்க அரசின் மீது ஒரு திட்டம் கொண்டு வருது அரசு, அதுல நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போங்க, வழக்கு தொடருங்க. நீங்க வழக்கு, இங்க எத்தனை இயக்கங்கள் அப்படி வழக்கு தொடர்ந்து இருக்கு, அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி எதிர்வினை நடக்குதா? இல்லையே. அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் தானே இருக்கிறாங்க. அப்போ இதுல ஒன்னே ஒரு வரி சொல்லிடுறேன். இப்ப இந்த நடந்த சிக்கல்கள் கூடங்க, இவர் வைத்த அந்த அந்த சிஸ்டத்துல வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிறதுல அல்ல, அது நல்ல பிரச்சனை. அவரே அதை ஒத்துக்கிறாரு. என்ன சொல்றாரு, தூய்மை பணியாளர்களை அவ்வளவு கொச்சப்படுத்துறாரு. அவங்க மது அருந்தி விடுவார்கள், அவங்க வந்து சம்பளத்தை வாங்கிட்டு வேலைக்கே போக மாட்டான், தூங்குவான் அப்படின்னு சொன்னா, சென்னை பெருமழை வெள்ளத்தில் தொடங்கி கொரோனாவில் தொடங்கி ஒவ்வொன்றிலும் உயிரை பணம் வைத்து பணியாற்றிய தூய்மை பணியாளர்களை இது எவ்வளவு தூரம் கண்ணியக்குறைவாக கொச்சைப்படுத்தக்கூடிய ஒன்று.